இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய இறுதி நவநாளில் நாம் இருக்கிறோம். அலைகடல் என திரண்டு வந்திருக்கிற பக்த சபையார்களே, இல்லை ஏன் சிரிக்கிறீங்க? சரி, அப்போ நமக்கு மட்டும் இது புரிஞ்சால் போதும், பரவாயில்லை. வந்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இப்போ வந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நற்செய்தியில் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார். பல விதத்தில் ஒரு நற்செய்தியை நம்ம அணுகி பார்க்கலாம். களையின் பக்கமாக நின்று பார்த்தா நல்ல ஒரு செடி களை இரண்டும் வளருது, அது ஒரு பக்கம். அதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்தியினுடைய இறுதி சாராம்சம் என்னன்னா, அந்த இறுதி நாள் வரை காத்துரு, இறுதி நாள் போது ரெண்டையும் பிரித்து அதை நெருப்பில் போடுவேன், அதில் நல்லதை சேகரிப்போன்னு சொல்லு. அப்போ அந்த இறுதி நாள் அப்படிங்கிறது என்ன? அன்னைக்கு கடவுள் செய்ய போகிற வேலை என்ன? அதைத்தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கணும். அதில் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்களேன், ஆரம்பத்திலே ஒருத்தன் வரான். யார்? கலையை விதைக்கிறதுனே ஒருத்தன் வரான், பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ நாம் அந்த கலை விதைக்கிறவனால் விதைக்கப்பட்ட ஒரு கலையாக நிற்கிறோமா, இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிறோமா? இது நமக்கு விடப்பட்டிருக்கிற சவால். இதெல்லாம் நம்ம எதுக்கு யோசிக்கணும்? இதெல்லாம் நான் ஏன் யோசிக்கணும்? எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளும் வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போனோம்னா, அங்கே தான் ஃபைனல் செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஃபைனல் செக் பாயிண்ட் அதில் என்னன்னா, அதுதான் கடவுளுடைய மீட்பின் நாள்னு சொல்கிறோம். அந்த மீட்பின் நாள், இந்த மீட்பின் நாளை யார் சந்திக்க போகிறாங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மீட்பின் நாள் உண்டா? இல்லை. அல்லது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும், பைபிள் படிக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மீட்பின் நாள் அப்படிங்கிறது உண்டு, மற்றவங்களுக்கு இது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இல்லை. படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும், ஈவன் இயற்கைக்கு கூட அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் கடவுள் வச்சிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம தலைப்பு, நம்மளுடைய அனைவரின் மீட்பும் இயேசுவிடம் இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்திக்கிறோம். அப்போ இந்த மீட்பு அப்படிங்கிறது என்ன? ஆங்கிலத்தில் இந்த கோயிலுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஹோலி ரெடீமர். இந்த ரெடீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீட்கிறது. ஒருத்தன் ஆற்றுல விழுந்துட்டாங்க, மீட்கப்பட்டார்கள், படகு கவிழ்ந்தது, 15 பேர் மீட்கப்பட்டார்கள் அப்படி சொல்கிறோம். அந்த வார்த்தை மீட்புங்கிற வார்த்தைக்கு அதான் கேஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் மீட்கப்பட்டாங்க, தீயில் சிக்கி கொண்டாங்க, மீட்கப்பட்டார்கள். இப்போ இயேசு எல்லாருக்கும் மீட்பர் அப்படின்னா, இவர் எதுலேருந்து நம்மளை மீட்கிறார்? நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கிறோமே, அதுலேருந்து நம்மளை மீட்கிறார், அதுக்குனால மீட்பரா? ஸோ அதை ஒரு அம்மா முனைவிட்டாங்க, அப்படியே பாவத்திலேருந்து மீட்கிறார். இது நமக்கு புரியாத ஒரு வார்த்தையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பாவத்திலேருந்து மீட்கிறார், பாவத்திலேருந்து மீட்கிறார் அப்படின்னு. தியோலஜிக்கலி ரைட்டு தான். ஆனால் உண்மை என்ன? இந்த மீட்பினுடைய அடையாளம் என்னன்னா, மனுஷங்க யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்து நம்மளை காப்பாற்றுறார். அதில் தான் இந்த பாவத்தினுடைய அடையாளம் வருது. உண்மையாக நம்ம புரிந்து கொள்ளும்படியாக சொல்லணும்னா, இந்த ஆத்மா உடம்பை விட்டு வெளியில் போன உடனேயும் மனிதர்களோடோ அல்லது இந்த உலகத்தோடோ அது தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் பாவம் அந்த ஆத்மாவை அழுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மளை மீட்கிறதுக்கு, இந்த ஆத்மாவை காப்பாற்றி அழிவுக்குள்ள, இன்னைக்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டது இல்லையா, நெருப்பு, அதான் நரகம்னு நம்ம சொல்கிறோம், அந்த நரகத்துக்குள்ளே கொண்டுட்டு போகாமல் நித்தியத்திற்குமான வாழ்வுக்குள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் பவர் இருக்கு. அதுதான் மானிட மகனாகிய இயேசு கிறிஸ்து. வேற எந்த தெய்வங்களை நீங்கள் இந்த உலகத்தில் நம்பிக்கிட்டு இருந்தாலும், ஏன் நம்ம ஒரு சிலர் புனிதர்களெல்லாம் தெய்வமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏவன் அன்னை மரியாதை கூட நீங்கள் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். அந்த இடத்துல அவங்களுக்கு கூட அந்த கடவுள் என்ன செய்யலை, அந்த வல்லமையை கொடுக்கல. தந்தையினுடைய ஆர்டர் படி மகனிடமிருந்து தான். அதனால தான் இந்த புனிதர்கள் எல்லாம் எங்கே நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னா, இயேசுவிடத்துக்கு தான் வழி நடத்துகிறாங்க. அப்போ இயேசுவிடத்திலிருந்து தான் அந்த மீட்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்க போகுது.
இதுதான் இன்னைக்கு தலைப்பினுடைய ஒரு சிறிய ஒரு புரிதல். இப்போ நம்ம இந்த மீட்பை பற்றி பைபிள் சொல்லியிருக்குதா? இயேசு தான் மீட்பர் அப்படின்னு பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்குதா? உலகம் அனைத்திற்குமான மீட்பர் இவர் தான் அப்படின்னு பைபிளில் எங்கேயாவது நம்ம பேசியிருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்க தேடி பார்க்குறோம். யோவான் நற்செய்தி 3:16-17 சொல்லுது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல். பார்த்தீங்களா? ஒரே மகன் மீது. 2 மகன் 3 மகன்லாம் கிடையாது. மகனோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் மகன் கிடையாது. எவன் இயேசுவை பெற்றெடுத்த மாதாவமாவும் சரி, சுசேப்பரும் சரி, கூட இருந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தாங்க. அவங்கள கூட இந்த இடத்துல நம்ம கொண்டு வர முடியாது. இதுதான் திருச்சபையினுடைய புரிதல். அப்போ ஒரே மகன் மீது, அந்த ஒரே மகன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மண்டையில் ஏற்றணும். ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். சரிங்களா? அந்த வார்த்தை உலகின் மேல் அன்பு கூர்ந்தார், உலகத்துக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அந்த உலகுன்னு சொல்லும் போதெல்லாம் இது ஒரு பர்டிகுலர் குரூப்பை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும், ஏற்றுக்கிட்டவங்க, ஏற்றுக்காதவங்க, இன்னும் ஏற்றுக்கவே இயேசுவை பற்றியே தெரியாதவங்க எல்லாருக்குமே அவர் தான். யோவான் நற்செய்தி அது 1 யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2:2 சொல்லுது, நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. எல்லாத்துக்கும் அவர் தான். அப்போ நாம் அதனால தான் எல்லா மக்களையும் இயேசுவினுடைய சகோதர சகோதரிகளாக, இயேசுவால அன்பு செய்யப்படுகிற பிள்ளைகளாக நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அன்பு செய்வோம். கிறிஸ்தவர் அல்லாதவர் அப்படின்னா அவங்க பிரத்தி, அவங்க வேற ஆளு இல்லை. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். இதுவே 1 தீமோத்தேயு 2:3 சொல்லுது, இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். எல்லா மனிதரும் இந்த வார்த்தைக்குள்ளேயே அடங்கிருச்சு. நீ, நான், அவன், இவன் அப்படின்னு பிரிக்கவே முடியாது. அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். இதுதான் திருச்சபையினுடைய புரிதல், இதுதான் விவிலியத்தினுடைய புரிதல், இதுதான் ஆண்டவருடைய நிலைப்பாடு கூட. அதனால தான் நம்ம பைபிள்ல இருந்து இதை பேசுகிறோம். இப்போ கடவுள் எதை விரும்பினாரோ அதை பைபிளில் பேசியிருக்கிறார். பைபிளில் என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் திருச்சபை பேசுது. அதைத்தான் விசுவாசியாக இருக்கிற நீயும் நானும் உணரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதை மாற்றி நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சிங்கனாக்க நீங்கள் இயேசுவினுடைய தளத்திலிருந்து மாறி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக கொரிந்தியர்கள் எழுதப்பட்ட 2வது திருமுகம் 5:19 சொல்லுது, உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அப்ப கடவுள் உலகினருடைய அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய பாவத்தையும் மீட்டெடுக்க இயேசு வந்திருக்கிறார். அதனால எங்க பாவத்தை தான் மீட்டெடுத்தாரு, திருமுழுக்கு நான் பெற்றிருக்கிறேன், என் பாவம் மட்டும்தான் மீட்கப்பட்டது அப்படின்னு யாராவது சொல்லி கொண்டிருந்தால் அது தவறான ஒரு பாடம். இன்னைக்கு நிறைய பைபிளை வைத்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர்கள் எல்லாம் பிசாசுக்கு பிறந்தவர்கள், பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு சாராரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் தயவு செய்து இன்னைக்கு நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மீட்பர், தவறு. விவிலியம் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்களின் மீட்பர், தவறு. அவர் எல்லாருக்கும் மீட்பராயிருக்கிறார். அவருடைய அந்த பாவத்தை போக்கக்கூடிய பரிசுத்த இரத்தம் எல்லா ஜனங்களுக்குமானது. அதனால தான் நீ மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்து இழிவாக பேசாத. அவரும் இயேசுவினுடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளை. பாருங்க, நம்மளுடைய பைபிளில் நிறைய இருக்குது. இது போதும். சர்ச் டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுது? சர்ச் டாக்குமெண்ட்ஸு, இந்த கவுன்சில்ஸ், திருச்சங்கங்கள், இந்த திருச்சபை கொடுத்திருக்கிற சில சட்டத்திட்டங்களை பார்க்குறோம். கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க மறைக்கல்வியல் என்ன சொல்லுதுன்னா 605 எண்ணில்
Jesus did not die for chosen few. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்காக இயேசு மரிக்கவில்லை. பட் ஃபார் ஆல், எல்லாத்துக்காகவும். The church following the apostles, அதாவது திருச்சபை, அப்போஸ்தலர்களை பின்தொடர்ந்து வருகிற திருச்சபை, டீச்சர்ஸ் படிச்சு கொடுக்குது, கற்பிக்குது. என்னத? That Christ died for all men without exception. எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். பார்த்தீங்களா? அப்ப விவிலியம் சொன்னத திருச்சபையும் மறை கல்வியா எடுத்து கொடுக்குது. There is not, never has been, இதுவரைக்கும் இருந்ததே இல்லை, never will be, இருக்க போவதும் இல்லை, a single human being for whom Christ did not suffer. எந்த ஒரு தனி மனுஷனும் சொல்ல முடியாது இயேசு எனக்காக மரிக்கல, இயேசுடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தப்படலைன்னு ஒரு சிங்கிள் மேன் கூட சொல்ல முடியாது. இதுவரைக்கும் சொல்ல முடியாது, இது மேலும் சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் இருக்கும் வரைக்கும், கடைசியில் பிறக்க போகிற அந்த குழந்தை வரைக்கும் இயேசுனுடைய ரத்தத்துல அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிரோட இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆமா, கால நேரத்துல நிறைய நேரம் நம்ம செத்து போயிடுவோம். ராத்திரி பூரா தான் செத்து கிடக்கிறோம், பார்ஷியல் டெத்து, தூங்குறது. அதுக்கப்புறம் எந்திரிச்சுக்கணும், நம்ம உணர்வுலையும் எந்திரிக்கணும். நிறைய நேரம் நம்ம உணர்வில் எந்திரிக்கிறாம நம்ம ஏதோ ஒரு வரட்டு கிறிஸ்தவர்கள், ஏதோ பைபிள் படிப்போம், கோயிலுக்கு போவேன் வருவேன். இல்லை பிள்ளைகளே, மீட்பு திட்டத்தை எடுத்து செல்கிற கருவி நீங்களும் நானும். அதனால நம்ம அடுத்தவர்களை குறை சொல்லி கொண்டு நம்ம இருப்பதுக்கு அல்ல, இந்த மீட்பு செய்தி எடுத்து செல்கிற, அந்த ஒப்புரவின் செய்தி எடுத்து செல்கிற கருவிகளாக என்னை அனுப்பினார்னு பவுலடியார் சொல்றாரு. அந்த கருவியாக நீங்களும் நானும் மாறணும். இங்க வந்திருக்கிற 10 நபர்களாக இருக்கட்டும், நீங்கள் 10 பேர் இந்த செய்தியை எடுத்துட்டு இந்த பங்கு பூரா போனீங்கன்னா போதும், அடுத்த திருவிழாவுக்கு இந்த பக்த சபைகள் கொண்டாடுகிற இந்த நாள் இந்த ஆலயம் நிரம்பி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏன் இந்த சாமியாருங்க போன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? ஏன் இந்த சாமியாருங்க அன்பிய ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டு ஒருங்கிணைக்க வேண்டியது தானே? தேவ பிள்ளைகளே, இது பங்கு தந்தையர்களுக்கான வேலை அல்ல, இது நம் அனைவருக்குமான வேலை. அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக நம்மளுடைய கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சொல்லுது, the cross is unique sacrifice of Christ, the one mediator between God and man அப்படின்னு அதுவும் இதே பாயிண்டா விளக்கி சொல்லுது எண் 618. அடுத்ததாக நம்ம போறோம் சர்ச் ஃபாதர்ஸ், நம்மளுடைய திருச்சபை தந்தையர்கள். அப்புறம் நம்மளுடைய சங்கங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? திருச்சங்கங்கள். த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் 1545 இந்த திரிதந்த் சங்கம்னு ஒரு சங்கம் கூடியது. அங்க அவங்க என்ன செய்யறாங்க? டாக்ட்ரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பேசும்போது, ஜீசஸ் மெரிட்டட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் ஆல் மென் அப்படிங்கிறத உறுதி செய்யறாங்க. எல்லா மக்களுக்குமான மீட்பை இயேசு உறுதி செய்தார், இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபை அதை உறுதி செய்திருக்கிறது. இன்னொரு அழகான விஷயம் இன்னும் தெளிவா வெளிப்பட்டது எங்கன்னா, நம்மளுடைய செகண்ட் வேட்டிகன் கவுன்சில். செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் வத்திகான் சங்கம், 2ஆம் வத்திகான் சங்கத்தினுடைய அந்த மீட்டிங்ல தான் சங்கத்துல தான் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது. அதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் என்ன உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டா நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் என்ன கொடுத்துச்சு? எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே. 5 பவுன் கொடுத்துருந்தா சொல்லலாம். என்னப்பா நிறைய சொன்னிச்சு, நிறைய மாற்றத்தை இந்த வத்திகான் சங்கம், 2வது வத்திகான் சங்கம் கொடுத்துச்சு. அதில் உண்மை என்ன முக்கியமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி என்னன்னா, சாமியாருங்களை அங்கிட்ட திரும்பி பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள உங்கள் பக்கம் திருப்பி நின்று பூசை வைக்கிறது வெர்னாக்குலர் லாங்குவேஜில். இப்போ நான் தமிழில் பூசை வைக்கிறேன் பாருங்களேன், முன்னாடியெல்லாம் லத்தீனில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ என்னன்னே புரியாது. அதனால தான் ஒவ்வொரு தூணுக்கும் எல்லா பாட்டியும் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் அந்த பழக்கத்தை வயசானவங்க மாற்ற முடியல, அவங்க ஓரமாக உட்காந்து ஜெபமாலை சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன்னா உண்மை புரியாது. அங்கே ஃபாதர்ஸ் பூசை வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்படி நிறைய மாற்றத்தை வத்திகான் சங்கம் கொடுத்துச்சு. அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர் 16 லூமன் ஜென்சியம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, டாக்மெண்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆன் த சர்ச்.
திருச்சபையை சார்ந்த ஒரு டாக்மா இதை வெளியிட்டது. அது அந்த ஒரு இது சொல்லுது, நம்பர் 16 சொல்லுது, those also can attain to everlasting salvation who through no fault of their own. பாருங்க, those also can attain, அவர்களும் மீட்பை அடைய முடியும். யாரு? டு எவர்லாஸ்டிங் சல்வேஷன், என்று முடிவில்லாத அந்த கிருபை. who through no fault of their own, அதாவது அவங்க அறிஞ்சு பாவமே செய்யலை. ஒரு அறியாத நிலையில பாவம் செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு அடுத்தவனை கெடுக்கிறது, அழிக்கிறது, அந்த மாதிரி எதுவும் செய்யலை. do not know the gospel, காஸ்பலை பத்தி தெரியாது. காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நற்செய்தியை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆர் ஹிஸ் சர்ச், திருச்சபையை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. yet sincerely seek God, இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா அப்படின்னு தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உலகத்துல இன்னொரு குரூப் இருக்குது, கடவுளே கிடையாது அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழல்ல கடவுளை தேடுறாங்க, கடவுளுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி பாவத்தை தவிர்த்து வாழ நினைக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறியாமல் இருந்தாலும், திருச்சபையை அறியாமல் இருந்தாலும், பாருங்க என்ன சொல்லுது பாருங்க, வாட் எவர் குட் ஆர் ட்ரூத் இஸ் ஃபவுண்ட் அமங் தெம், அவர்களுக்கிட்ட காணப்படுகிற நன்மை, அந்த உண்மைத்தனம், இஸ் கன்சிடர்ட் பை த சர்ச், திருச்சபையால் அது கருதப்படுகிறது, டு பி அ ப்ரிப்பரேஷன் ஃபார் த காஸ்பல், அதுவே அவர்கள் நற்செய்தியினுடைய பங்காளர்களாக பயணிக்கிறார்கள் என்பதை உணர வைக்கிறது. அண்ட் கிவன் பை ஹிம், இயேசுவால கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி, ஹூ என்லைட்டன்ஸ் ஆல் மென், எல்லா மனிதரையும் ஒளிவிருக்கிறவர் அவர், that they may finally have life, கடைசியா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் மோட்சத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம். praise the lord, hallelujah, praise the lord. என்ன கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வரும், அப்பனா நான் இனிமே கோயிலுக்கு வர தேவையில்லை, அப்பனா நான் வீட்டிலேயே உட்காந்து நல்லது பண்ணிட்டு போயிடலாமே. அங்க இடி உழுவும் தலையில. கடவுள் உன்னை எந்த அழைப்புக்கு வாழ அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நீ கொடுக்கணும், சரியா? அதனால இயேசு கிறிஸ்து இப்ப இயேசு இல்லாம நம்ம வாழலாம், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தெரியல அவங்களுக்கு, அவங்க தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லல, தெரியல அவங்களுக்கு. அப்ப ஆனா அவங்க நன்மைத்தனத்தினுடைய பிள்ளைகளா வாழ்றாங்கன்னா அவர்களும் மீட்பை சுவைப்பார்கள். ஏன்னா இயேசுவினுடைய விழுமியங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க, உண்மை, நன்மை, இதை வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து தான் இயேசு மதிப்பிட போறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே என்று கூவி அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள் வரப்போவதில்லை, யார் ஒருவர் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ. அப்போ இன்னைக்கு இயேசுடைய கையை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த புனிதர்கள் கையெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கிறோம். அவங்களாம் எங்க கொண்டுட்டு நம்மளை சேர்க்க போறாங்கன்னா இயேசுவின் வழியில தான். they are leading us in the way of Jesus. அதனாலதான் நம்ம புனிதர்களை திருச்சபை வச்சிருக்குது. இயேசு தானே எல்லாம், அதனால எல்லாத்தையும் தூக்கி தள்ளி போட்டுட்டு போ அப்படின்னு என் பிரசங்கத்தை வச்சு யாரும் தப்பா கணக்குப்படக்கூடாது. இயேசுதான் எல்லான்னு சொல்ல பிற்பாடு புனிதர்கள் என்னத்துக்கு இல்லை. நம்ம இந்த புனிதர்களுடைய தோழமை நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, அவர்கள் இயேசுவின் வழியில நம்ம எப்படி வாழ்றதுன்னு நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப நம்ம அந்த வழியில நடக்கும் போதே அது இயேசுவின் வழியாகத்தான் இருக்க முடியும். அப்ப இயேசுவின் வழியில நடக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக அவர்கள் தடம் புரண்டு போக முடியாது. இது முழுவதுமான ஒரு ட்ரஸ்டட் வே. மற்ற வழிகள் நமக்கு தெரியாது. மற்ற வழிகளில் இருக்கிறவங்க இது நல்லதா இது கெட்டதா, நான் இதை செய்யறேனே அப்படின்னு தெரியாது. அப்ப தெரியாத போது அவர் தான் செய்வது சரியா தவறா என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? மனுஷங்க ஏமாத்திடுவாங்க, மனிதர்கள் நம்மளை ஏமாற்றுவார்கள், ஆனால் வேதம் ஏமாற்றாது, இயேசு ஏமாற்ற மாட்டார். அப்ப இயேசு நம்மளை வழி நடத்துறார். எப்படி? இறைவார்த்தை வழியா, திருச்சபை வழியா. அதனாலதான் சொல்றோம், இந்த திருச்சபை உங்களை இயேசுவின் வழியில பர்ஃபெக்டா நடத்துது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த போப்பாண்டவர்கள் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்கிறோம். போப் பயஸ் த 12th அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. மிஸ்டிக்கல் கார்போரிஸ் கிறிஸ்டி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் அவர் எழுதியிருக்கிறார், ஒரு என்சைக்கிளிக்கல். அதுல சொல்றாரு, the blood of our savior, இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் is poured out for the whole human race, எல்லாருடைய மனித இனத்துக்கான முழுமைக்குமாக இது கொடுக்கப்பட்டது. போப் ஜான் பால் II
நம்மளுடைய இரண்டாவது ஜான் பால் என்ன சொல்லியிருக்கிறார்? ரிடம்டோர் ஹோமினிஸ் அப்படிங்கிற ரிடிமர் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு என்சைக்கிளிக்கல்ல, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் எல்லா மனிதர்களும், எவ்ரி மேன் பிகம்ஸ் த வே ஃபார் த சர்ச், திருச்சபைக்கான ஒரு வழியாக எல்லா மனிதர்களும் மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. த ரிடீமர் ஆஃப் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட், எல்லா மனிதர்களுக்குமான விடுதலை இயேசு கிறிஸ்து இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஆஃப் ஹிஸ்டரி. அவர் தான் இன்னைக்கு மையம், இந்த யூனிவர்ஸோடைய மையம், வரலாறுடைய மையமே இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்றாரு. போப் பெனடிக்ட் தி 16th, 16வது நம்மளுடைய போப் பெனடிக்ட் சொல்றாரு, ஸ்பேஸ் சால்வி அப்படின்னா சேவ்ட் இன் ஹோப் அப்படிங்கிற ஒரு என்சைக்கிளிக்கல்ல சொல்றாரு, ஜீசஸ் கேம் டு பிரிங் சல்வேஷன் டு ஆல், ஹிஸ் ரிடம்ஷன் இஸ் நாட் லிமிட்டட் டு செலக்டட் ஃபியூ. தெரிந்தெடுக்கப்பட்ட ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த மீட்பு இல்லை, எல்லாருக்குமான மீட்பு. என் அன்பு பிள்ளைகளை, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ எல்லாருக்கும் இயேசு மீட்பை கொடுத்துருக்கிறாருன்னா, நான் என் அன்பை குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி வைக்க முடியுமா? அப்போ இந்த அன்பு எல்லாருக்கும் திறந்து கொடுக்கப்படணும். யாரையும் தாழ்த்தக்கூடாது. அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம மதிக்கணும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் அவர்கள் இயேசுவின் மக்கள், இயேசுவாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவின் ரத்தம் அவர் தலையிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை மற்றவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம உணர்ந்து அவர்களை மதித்து அவர்களோடு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய நட்புறவில் இணைந்திருக்க வேண்டும். இயேசுவினுடைய அந்த உண்மைத்தனத்தில் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த திருச்சபை பயணிக்க விரும்புகிற ஒரு உலக சார்ந்த பயணம், கடந்த நம்முடைய பாப்பரசர் போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த பயணத்தை தான் மேற்கொண்டார்கள். பாவிகள் என்று தள்ளப்பட்டவர்களை அவர்கள் என்ன செய்யல? நீதிபதியாக இருந்து நியாயம் பேசவில்லை. அவர்களை இணைத்து இந்த மீட்பு திட்டத்தில் கொண்டு வந்து உள்ள வர்றாங்க. அதில் ஓரினைச்சரிக்கையாளர் இருக்கிறாங்க, பாவம் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதற்காகத்தான் அவர் பலமுறை தாக்கப்பட்டார் கருத்தியலில். இதெல்லாம் செய்கிறார் இவர், திருச்சபை அழிக்கிறார். இல்லை, எல்லாரையும் இணைத்துக் கொள்கிற திருச்சபை தான் ஆண்டவருடைய திருச்சபை. பாவிகளை இணைத்துக் கொள்கிற பொழுது இந்த திருச்சபை பாவத்திற்குரிய திருச்சபையாக மாறுமா என்றால் கண்டிப்பாக மாற முடியாது. காரணம், இது இயேசுவினுடைய இரத்தத்தை தாங்கி செல்கிற திருவுடலினுடைய அடையாளமாயிருக்கிற இந்த திருச்சபையில் நான் என் சுயநலத்தோடு, நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையோடு பயணிக்கிறேனா, அல்லது ஆண்டவர் விரும்புகிற, அல்லது திருச்சபை எனக்கு கற்பிக்கிற, திருச்சபை தலைவர்கள் வைத்திருந்த மனநிலையோடு, ஒரு பரந்துபட்ட ஒரு சிந்தனையோடு நான் பயணிக்கிறேனா? சிந்தித்து ஜெபிப்போம். ஆமென்.